அரசியல் பாகுபாடு பார்க்காத வந்து நின்ன முதலமைச்சர் தீய சக்தி, விட்டுட்டு ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் 72 நாளுக்கு அப்புறம் அப்பியரன்ஸ் கொடுக்குற நீங்க வந்துட்டு தூய சக்தியா? எல்லாரும் ஒரே மாதிரி வந்துட்டு திமுக தான் தப்பு, திமுக அரசு தான் தப்பு, அவங்க தான் சதி பண்ணாங்க, அந்த போலீஸ் தான் தப்புன்னு சொல்லிச்ச. நேத்து எவ்வளவு பேர் கொடுத்தாங்க பாதுகாப்புக்கு? 1500 போலீஸ். விக்கிரவாண்டியில எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு உங்களுக்கு? 8000 போலீஸ். தம்பி இறங்கு முதல்ல அப்படின்னீங்களே, இதுக்கு முன்னாடி எப்பயாவது விஜய் சொல்லியிருக்கிறாரு அந்த மாதிரி ஒழுங்குபடுத்தி இருக்கிறீங்களா? ஆக 41 பேர் செத்த உடனே உங்களுக்கு புத்தி வருது. இல்ல இப்ப 41 பேர் இறந்ததுனாலதான் அவர் அப்படி சொல்றாரு. அவருக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி எப்போதுமே உண்டு. இல்லையே, இருந்திருந்தா அவர் ஏன் விட்டுட்டு ஓடி இருப்பாரு? நான் தான் சரியில்லைங்கிறீங்களா? என்னை விட்டுருங்க, என்னை பத்தி ஏன் நீங்க கவலைப்படுறீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல, உங்களை பத்தி யாருங்க கவலைப்பட்டா? 50-60 லட்சம் ரசிகர்களை வந்துட்டு இந்த தமிழர்களை வந்துட்டு நீ தவறா வழி நடத்துற, அதனால கவலைப்பட்டு நான் உன்னை விமர்சிக்கிறேன். இல்லாட்டி உன்னை விமர்சிக்கிறதுக்கு எனக்கு என்ன புடலங்கா இருக்குது நடுவுல? பிஜேபியினுடைய நிழல்ல இருந்துகிட்டு அப்படியே கூலா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு, பிஜேபியாலேயோ அதிமுகவாலேயோ செய்ய முடியாத ஒரு வேலையை நீங்க செய்றீங்க. திமுகவை பத்தி மக்கள் கிட்ட அவதூறு பிரச்சாரம், திமுக மேல ஒரு வெறுப்புணர்வு பிரச்சாரம், இவ்வளவுதான் விஜய். பாஜகவை எதிர்க்கலாம், இதெல்லாம் பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அமைதியா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல நீங்க ஏன் ஒரு பிரச்சனையை உருவாக்குறீங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஏன் அதை சொல்ல தெரியாதா உங்களுக்கு? இதை கூட பார்க்க தெரியலன்னா அரசியலை விட்டு வெளில போயிடுங்க.